தீத்தும் தீத்தும் விளக்கிய மொழி வந்தாரை எல்லாம் வாழ வைத்த மொழியா எனது அன்னை தமிழை வணங்கி அனைவருக்கும் எனது முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேடில் சொல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்கிறார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தின் மண்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம், ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாகாது. நான் இப்பொழுது கல்வி என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற கல்வி என்பது மிக அவசியமாகும். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்னும் விளக்கு ஏற்றப்பட்டால் தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும். கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கிறது. எனவே கல்வி மிக மிக அவசியமாகும். மன்னருக்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கற்றோரின் பெருமையை மூதுரையில் அவ்வாறு குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு மன்னனையும் நன்கு கற்றறிந்த ஒருவரையும் ஒப்பிட்டால் மன்னருக்கு தனது தேசத்தில் மட்டுமே சிறப்பு, ஆனால் கற்றோர்கள் எங்கு சென்றாலும் சிறப்பு ஆகும். செல்வம் பிறக்கும் நாம் தந்திடில் தீர்ந்திடும், கல்வி தழுந்தலும் மிக சேர்ந்திடும் என்ற வரிகளின்படி கல்வி செல்லம் எழுப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கலவர்களால் திருட முடியாது. ஏனைய செல்வங்கள் அனைத்தும் மறைந்து போகக்கூடியவை, ஆனால் கல்வி செல்வம் மட்டுமே நிரந்தரமான ஒன்றாகும். டாக்டர் அப்துல் கலாம், அண்ணல் அம்பேத்கர், டாக்டர் முத்துலட்சுமி, கல்பனா சாவ்லா, ஆரிஸ்டாட்டில் போன்ற பலர் கல்வியால் உயர்வடைந்தவர்கள் அவர். சிறந்த கல்வி மனிதனை வாழ்வு உயர் இடங்களுக்கு இட்டு செல்லும் என இவர்கள் மூலம் நாம் அறிய முடிகிறது. கல்வி என்பதே கண் போன்றது, இதை கற்காமல் விடுவது கண்ணின்றி வாழ்வது போலாகும். இதையே திருவள்ளுவர் கண்ணுடைய என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடைய கல்லாதவர் என்கிறார். கல்வியினால் மட்டுமே உலக அறிவினை வளர்த்துக் கொள்ள முடியும். குடும்பத்தையும் நாட்டையும் உலகையும் முன்னோக்கி கொண்டு செல்ல கல்வி மிக மிக அவசியமாகும். கல்வியின் மிக்கதான் சொல்லும் ஒன்று இல்லையே, கண்மணி கேரளாணி என்ற சொல்லே என்ற பாவேந்தர் பாரதிதாசன் வரிகளுக்கு ஏற்ப நாமும் கல்வியின் அவசியத்தை எழுந்து கற்று மேன்மையடைந்து கொள்ள வேண்டும். பாரதிதாசன் மட்டுமல்ல, திருவள்ளுவரும் கல்வியின் சிறப்பை உணர்த்த நமக்கு ஒரு அதிகாரத்தை எழுதியுள்ளார். கற்க கற்றல் கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, கற்றத்தக்க நூல்களை தெளிவாக கற்க வேண்டும், கற்ற பின் அதன்படியே வாழ வேண்டும். என் நண்பை என எழுத்தன்பை வேணும் கண்ணன் வாழும் உயிருக்கு நம்முடைய இரண்டு கண்களையும் ஒன்று எண்ணாகவும் ஒன்று எழுத்தாகவும் புரிகிறார். ஒப்பத்தலை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். கற்றோர் இயல்பு என்னவென்றால் மகிழுமாறு பழகே நினைக்குமாறு பிரிவர். உடையார் முன்னில்லார் போல் ஏக்கற்றும் கற்ற கடையரே கலாதவர். எவ்வளவுதான் செல்வம் என்றாலும் கல்விதான் முதல் செல்வம். தொடனைத்து ஊரும் மணற்கேணி மாதருக்கு கட்டணைத்து ஊரும் அறிவு. மணற்கேணி எவ்வாறு தோண்ட தோண்ட நீர் ஊறுமோ அதுபோல் நூல்களை கற்க கற்க அறிவு வளரும். அறிவின் வளர்ச்சியே நாட்டின் கல்வி வளர்ச்சியாகும். இது நூல்களின் மூலமே நாம் பெற முடியும். யாதானும் ஊராமல் நாடாமல் என்னவன் சாந்தனையும் கல்லாதவர். கற்றவனுக்கு எல்லா ஊரும் எல்லா நாடும் தன் ஊரே தன் நாடே ஆகும். இதன் மூலமும் கல்வியின் சிறப்பை நாம் உணரலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.